உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கன்னியாராசி, அதுவும் உத்த நட்சத்திரம், அச நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இது 3 நட்சத்திரமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது வருமானம், மிகப்பெரிய அளவில் செலவுகள் இருக்கும். ரொம்ப செலவுகள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போது வருமுன் செலவுகள், அதுவும் பர்டிகுலராக இந்த 3 மாதம் ரொம்ப செலவுகள். அது இல்லாமல் சின்ன சின்ன வண்டி வாகனங்கள் அடிபற்றும், தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிப்பாங்க, பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க. மிகப்பெரிய கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கலை சம்மந்தப்பட்ட படத்தை எடுப்பாங்க, அது தெரியாமல் அது ஃப்ளாப் ஆகிடும், அதனால ஒரு லாஸ் ஆகிடும். ரொம்ப லாஸ் ஆகிடுச்சின்னு தன்னை சொல்லுவாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த கன்னியாராசி இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு மார்பகம், வயிறு, கால் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தலை பாரங்கள் உண்டு. பெட்ரோல் வழியிலே சில செலவுகள், பிள்ளைகள் வழிகளில் சில குழப்பங்கள் ஏற்படும். பல வழக்குகள் இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் ரொம்ப ப்ரெஷர் வரணும். காரணம் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி போகிறார். அது இல்லாமல் ஓடியவனுக்கு 10ஆம் இடத்துல தான் குருன்ற மாதிரி 10ஆம் இடத்துல போய் இப்போ குரு உட்கார்றார். 10ஆம் இடத்துல குரு வலு கொடுக்காது, செயல் கொடுக்காது, அவர் விரயத்தை எடுத்துன்னு போக கொடுக்கும். அது இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க, தூக்கம் வராது. 2வது சில நோயினால் அவதிப்பட்டு வெளியே வரக்கூடிய நிலைமை, சில மெடிக்கல் செலவு இருக்கவங்களுக்குனால அதை பண்ணி செயல்படணும். சில இடத்துல கடன் வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். ஸோ பார்த்து நிதானமாக இந்த 3 மாதம் வழி பண்ணுங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு 5ஆம் மாதத்துலேருந்து 8ஆம் மாதத்துல தான் யோகா இருக்குது. அது வரைக்கும் பொறுமையாக எப்படி கடக்கணுமோ கடந்து, அது இல்லாமல் வெளிநாட்டு போகிறதுக்கு தரையணும் ரத்து பண்ணுங்க, பயணங்களை ரத்து பண்ணுங்க, எந்த காரணம் கூட இது பண்ணாதீங்க. 5ஆம் மாதத்துல 8ஆம் மாதம் வரைக்கும் அதை வச்சுக்காங்க. அதுலேருந்து ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடுகள்லாம் 8ஆம் மாதத்துலேருந்து பெரிய யோகத்துக்கு இருக்கும். ஆனால் 8ஆம் மாதத்துலேருந்து 10ஆம் மாதம் வரைக்கும் சின்னதாக குறைஞ்சி சில செலவுகள் ஏற்பட்டு 10ஆம் மாதத்துல 12ஆம் மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும், எந்த பிரச்சனை. அதே நேரத்தில் நீங்கள் அம்பாளை வேண்டது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை வேணால் அம்பாள் கோயில் போங்க, சிவ வழிபாடு பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் குலதெய்வங்கள் வழிபாடு இருந்தால் அதை ஏற்று செஞ்சால் சில பின்னல்கள் வரக்கூடியவைகள்லாம் பிரச்சனையிலேருந்து தீர்க்கப்படும், வழிகள் எல்லாம் மாறும். அது இல்லாமல் சிவ வழிபாடு, வீடு சுத்தமாக வச்சுக்க நல்லது. கன்னிக்கு இந்த வருஷம் எதிர்பார்த்த மாதிரியா இல்லை, ஜாதகமும் இல்லை, அதே நேரத்தில் கோச்சார பலனும் இல்லை. ஆனால் அவங்க தசாபுத்தி பலன் வலுவாக இருந்தால் சில ஜாதகங்கள் உங்களுக்கு மேன்மைப்பட்டு நல்லபடியாக ஆகிடும். அது இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, ஷேரில் எதுவும் போட்டுறாதீங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணி படத்தை எடுத்து அந்த படத்தை ஃப்ளாப் பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். அவமானங்கள் சில விஷயங்களை ஏற்படுத்தி வாங்கிவிட. வேலை வாய்ப்பில் டீக்ரேடு தான் இருக்கும். சில இடத்துல வேலை விட்டு போனால் வந்துடுங்க, வேறு இடம் வேலைகள் உங்களுக்கு கிடச்சிடும். அதாவது ஒரு நிம்மதியான வழிகளை ஏற்படுத்துக்கு என்ன வழியோ இந்த வருஷம் நீங்கள் ஏற்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. எல்லாமே வாகனம் ஓட்டுறது, நைட்டில் வாகனம் ட்ரைவ் பண்ணுறது, எங்கே பயணம் போகிறது, அந்த பயணத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, சில பொருட்களை மிஸ் பண்ணுறது, இந்த வழிகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கணக்குகள் வழிகள் பார்க்குறது நல்லது. கன்னியாராசியில் கலை இருக்கும், ஷேர் மார்க்கெட் இருக்கும், இல்லைன்னா அவங்க ட்ராவல் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஏஜென்சி இருக்கும், வாகன வண்டிகள் வச்சு செயல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு எழுத்து எழுதுறவங்களா இருப்பாங்க, டிராயிங் சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. 2வது இவங்க வர்த்தகத்தோட வழியாக இருக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து செயல் பண்ணுங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் சரியில்லை. அம்பாள் தான் வழி பண்ணுவா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அம்பாளை வணங்குங்க, சிவனோட வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. இவங்க எப்போனா ஒரு வாட்டி மந்த்லி பௌர்ணமி ஒரு வாட்டி பிரச்சனைகள் தீர்றதுக்கு இவங்க திருவண்ணாமலை போயிட்டு வரலாம். இல்லைனா பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை பண்ணுறது ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு காத்திருக்கு அப்படின்றத சொல்கிறேன். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.